ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. உங்கள் தங்க கனவுகள் நனவாகிட சேலம் ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ். ரொம்ப உயர்ந்த விஷயம் சத்தியம்ங்கிறது. அது இப்போ அதை பற்றி பேசுறதுக்கு கூட தகுதி இல்லை. சத்தியம்ங்கிறது உச்சக்கட்ட உண்மை. நான் சொன்னதுக்காக கர்மா ஏற்படும். நீங்கள் கர்மாவை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டீங்க. இதுவும் கர்மா தான். ஒருத்தர் நம்பி என்கிட்ட ஒரு விஷயம் கொடுத்துட்டு நான் கொடுத்துட்டு தான் பொய் சொல்கிறேன் பாருங்க, அதுவும் கர்மா தான். கோர்ட்டில் எல்லாமே இப்போ நம்ம விட்னஸஸ் கிட்டெல்லாம் நான் பகவத்கீதை மேலே சத்தியம் பண்ணுறேன். பாவம் அந்த பகவத்கீதைக்கு எந்த நிலை ஏற்பட போகிறதோ. ஏன்னா இவ்வளவு பேர் அது மேலே பொய் சத்தியம் வச்சுருக்கா. தர்மோ விக்கிரகவான் அதர்ம விரதீன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் படித்தவரை பெரியவர் சொல்கிற மாதிரி யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போலுங்கிற மாதிரி யாம் தெரிந்த சத்தியவான்களிலே ராமனை தவிர்த்து இன்னொருத்தர் சத்தியவான் கிடையாது. இப்போ நம்ம கர்மா ஒத்துக்கலைன்னா இதுதான் நம்ம இது பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். இறைவன் எல்லாருக்கும் அன்பு பாலிக்கின்றார், இறைவன் நமக்காகவே வாழ்கின்றார்னு சொன்னா பிறந்த குழந்தை ஏன் ஊனமாக பிறக்க வேண்டும்? கர்மாங்கிற விஷயம் பிசிக்கல் ஆர் மென்டல் ஆக்ஷனுக்கு உண்டான பலன். அது இன்றல்லது நாளையாவது அடுத்த ஜென்மத்திலேயாவது நிச்சயமா அதற்கு பலன் கிடைக்கும். ஆனா ஹிந்து மதம் என்பது மதம் மட்டுமா, ரிலிஜன் மட்டும் தானா என்று கேட்டால் இல்லை. நீ பல்ல பெப்சோடன்ட்ல தேய்ச்சிக்கோங்கோ, கல்கேட்ல தேய்ச்சிக்கோங்கோ, சென்சோடைன்ல தேய்ச்சிக்கோங்கோ, நன்னா தேய்ச்சிக்கோங்கோ, எல்லாம் பண்ணுங்கோ. ஆனா அது தேய்ப்பது எதற்காகனா கார்த்தால பெருமாள் பேரை சொல்றதுக்கு உன் வாய் சுத்தமாக இருக்க வேண்டும். இப்ப என்ன ஆயிடுறது, சயின்ஸுக்குள்ள இறை நம்பிக்கையை கொண்டு வருது. ஜென்ரலாகவே நம்ம பேசும்போது நம்ம அதிகமாக பயன்படுத்துறது சத்தியமாக சொல்கிறேன் நான் இதை பண்ணல. இந்த சத்தியம் அப்படிங்கிற வார்த்தையுடைய பவர் எந்த அளவு இருக்கு? ரொம்ப உயர்ந்த விஷயம் சத்தியம்ங்கிறது. அது இப்போ அதை பற்றி பேசுறதுக்கு கூட தகுதி இல்லை. சத்தியம்ங்கிறது உச்சக்கட்ட உண்மை. அதாவது இந்த உலகமே நிலைத்திருப்பது சத்தியத்தில் தான் அப்படிங்கிறது ராமாயண அயோத்தியா காண்டத்தில் வருது, யக்ஷ பிரஷ்னத்தில் வரும். அந்த சத்தியம்ங்கிறது நடந்திருக்கிறத அப்படியே சொல்றது. அது எந்த அளவுக்கு கொடூரமானதுன்னா பல இடங்கள்ல சத்தியம் சொன்னால் குடும்பங்களே விரிசல் ஏற்பட்டுரும். இப்போ ஒண்ணுமே இல்லை. இப்போ நான் ஒரு சமைச்சிருக்கேன், ஒரு நாள் என் ஒய்ஃப் சமைச்சிருக்கா, அவள் சமைச்ச சாப்பாடு கொஞ்சம் சுமாரா இருக்குன்னு வச்சுக்கோ, ஏன் நன்னாவே இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளோதான், குடும்பமே பிளந்துரும். அப்போ உண்மையை தான் நான் சொல்லியிருக்கேன், ஆனா சத்தியம் குடும்பம் பிரிஞ்சிடும். அப்படின்னா சத்தியத்துக்கு அவ்வளவு ஒரு பவர் இருக்கு. அதை நம்ம சும்மா ஜாகிரதையா எக்ஸசைஸ் பண்ணணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது ஒரு விஷயம், அந்த சத்தியம்ங்கிறது ஒரு கர்மாவில் சேர்த்தி. ஏன்னா நான் ஒருத்தர்கிட்ட போய் சத்தியமா சொல்றேன் சார், நான் உங்ககிட்ட ரூபாய் கொடுத்தேன், கொடுக்காத இடத்த சொல்றேன்னு வச்சுக்கோ. இப்போ 2 இடம் சத்தியத்தை சொல்றேன்னு சொல்லிட்டு பொய்யை சொல்லியிருக்கேன். நான் சொன்னதுக்காக கர்மா ஏற்படும். நீங்க கர்மாவை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டீங்க. இதுவும் கர்மா தான். ஒருத்தர் நம்பி என்கிட்ட ஒரு விஷயம் கொடுத்துட்டு நான் கொடுத்துட்டு தான் பொய் சொல்றேன் பாருங்க, அதுவும் கர்மா தான். ஸோ சத்தியமும் கர்மாவும் ரொம்ப சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அதனால இப்போ கோர்ட்ல எல்லாமே இப்போ நம்ம விட்னஸஸ் கிட்டெல்லாம் நான் பகவத்கீதை மேலே சத்தியம் பண்ணுறேன். பாவம் அந்த பகவத்கீதைக்கு எந்த நிலை ஏற்பட போகிறதோ. ஏன்னா இவ்வளவு பேர் அது மேலே பொய் சத்தியம் வச்சிருக்கா. பாவம் அந்த பகவத்கீதையை பார்த்தா தான் பாவமாக இருக்கு. அதுக்காக இப்போ நீங்கள் சத்தியவானான்னு கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்வேன். நான் சத்தியம்ங்கிறது உயர்ந்த தத்துவம் மதிக்கின்றேன், அதை கடைபிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதை கடைபிடிப்பதற்கான ஒரு பலத்தை இறைவன் எனக்கு கொடுக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறேன். ஆனா சத்தியவானா நான் உலகத்துல இருந்திருக்கேனான்னு கேட்டா இல்லை, நிச்சயமா இல்லை. அதனால பல பேர் சொல்லுவா பாருங்க, எனக்கு தெரிந்தவரை நான் உண்மை பேசுகிறேன், அது இதெல்லாம் ஐ டோன்ட் நோ. ஏதோ ஒரு விதத்துல ஏதேனும் ஒரு கட்டத்துல நம்மளாம் போய் பேசியிருப்போம். ஆனா we should always try. சத்தியம்ங்கிறது அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த விஷயம். அது 24 கேரட் கோல்டுன்னு வச்சுக்கோங்க. நீங்க பார்த்த வரைக்கும் யாராவது சத்தியவானா பார்த்துருக்கீங்களா? தர்மோ விக்கிரகவான் அதர்ம விரதீன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் படித்தவரை பெரியவர் சொல்ற மாதிரி யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போலுங்கிற மாதிரி யாம் தெரிந்த சத்தியவான்களிலே ராமனை தவிர்த்து இன்னொருத்தர் சத்தியவான் கிடையாது. கற்பாரி ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோன்னு எங்க நம்மாழ்வார் எடுத்திருக்கார். வாழ்க்கையில சத்தியம்னா அது ராமன். தர்மோ விக்கிரகவான். சிறப்பு சார். இப்போ நிறைய பேர் நம்ம நார்மலாக சொல்லும் போதே சொல்கிறோம் கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம். இந்த கர்மாங்கிறது நிஜமாலுமே இருக்கா, நிஜமாலுமே விளையாடுமா? இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ நான் எங்கள் அம்மா கிட்டேருந்து பிறந்தேன். பிறக்கும்போது வீடியோவை எடுத்தா இதுதான் எங்கள் அம்மான்னு சொல்லியிருக்கா, நான் நம்புகிறேன். பல விஷயங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் புரிந்து கொள்ள முடியும். அதில் ஒன்றுதான் கர்மா.
நாம் என்ன ஒரு செயல் செய்தாலும் நல்லா ஞாபகம் வச்சுங்கோ, சனாதன தர்மம் என்கின்ற இந்து மதத்தில் கர்மா அப்படின்னா பிசிக்கல் ஆக்ஷன் மட்டும் கிடையாது, மென்டல் ஆக்ஷனும். இப்போ நான் ஒருத்தர் நிவ்யாவை குத்தணும்னு நினைக்கிறேன் பாருங்க, அந்த நினைப்பே கர்மா தான். நான் குத்தணுங்கிறது கூட இல்லை, அந்த எண்ணம் வருது பாருங்க, அந்த எண்ணத்துக்கு நிச்சயமா ஒரு ரியாக்ஷன் இருக்கும். அந்த ரியாக்ஷன் இன்றே எனக்கு நடக்கலாம், நாளைய தினம் நடக்கலாம், அடுத்த வாரம் நடக்கலாம், அடுத்த மாதம் நடக்கலாம், அடுத்த வருஷம் நடக்கலாம், அடுத்த ஜன்மமும் நடக்கலாம். ஸோ நான் இன்று செய்யக்கூடிய ஒரு செயல், அதற்கு உண்டான பலன், அது ஏதேனும் ஒரு நாள் எனக்கு கிட்டும். நமக்கு எப்போ ப்ராப்ளம் வருதுன்னா, அது இன்னைக்கு நான் பண்ணதுக்கு இன்னைக்கோ நாளைக்கோ அடுத்த வாரமோ அடுத்த மாசமோ அடுத்த வருஷமோ பலன் கிடைச்சுதுன்னா ப்ராப்ளம் இல்லை, அடுத்த ஜென்மத்தில் கிடைச்சாதான் ப்ராப்ளம். அது எப்போ தெரியுது? இப்போ இந்த ஜென்மத்தில் நான் ஒரு கஷ்டப்படுறேன்னு வச்சுக்கோ, அப்போ ஒருத்தர் என்ன சொல்வார், நீ போன ஜென்மத்தில் யாரையோ படுத்திருக்க, அதனால தான் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிற. ஸோ இந்த கர்மாங்கிறது சனாதன தர்மத்தின் அடிப்படையான ஒரு தத்துவம். இது ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ். நான் இன்று ஒரு செயல் செய்தால் அதற்கு ரியாக்ஷன் ஏதேனும் ஒரு நாள் நான் அனுபவிக்க வேண்டியிருக்கும். இது ஒன்று. இப்போ இந்த கர்மாவை ஒத்துக்கலைன்னா என்ன? இப்போ பல பேர் சொல்லலாம், சார் நான் கர்மாவை கண்ணால் பார்க்கல, நான் ஒத்துக்க மாட்டேன். இப்போ சனாதன தர்மத்தில் நீ ஒத்துக்கலைன்னா உன் தலையை வெட்டிடுவேன், நாக்கை வெட்டுவேன், தலைக்கு 5 கோடிலாம் சொல்ல மாட்டோம். நம்பினா நம்பாட்டா போ. ஒன்று. ரெண்டாவது பாருங்கோ, இப்போ நிவியாவோ துஷ்யந்தோ இன்று நாம் தவறு செய்தால் நாளை தினம் அனுபவிப்போம். சிறு வயதில் நாம் தவறு செய்திருந்தால் இன்றைய தினம் அனுபவிக்கிறோம். பிறந்த குழந்தைகள், எத்தனையோ குழந்தைகள் பிறந்த அடுத்த நிமிஷம் பேச வர மாட்டேங்கிறது, ஒரு அழ வர மாட்டேங்கிறது, மூச்சு திணறல் ஏற்படுறது, கால் கை அசைக்க முடியல, சில குழந்தைகள்லாம் ஹேண்டிகேப்டா பிறக்கிறா. அவர்கள் என்ன தவறு செய்தார்கள்? இப்ப நம்ம கர்மா ஒத்துக்கலைன்னா இதுதான் நம்ம இது பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். இறைவன் எல்லாருக்கும் அன்பு பாலிக்கின்றார், இறைவன் நமக்காகவே வாழ்கின்றார்னு சொன்னா பிறந்த குழந்தை ஏன் ஊனமாக பிறக்க வேண்டும்? ஏனெனில் அந்த குழந்தை போன ஜன்மத்தில் ஒரு சரீரத்தில் இருக்கும்போது தவறு செய்திருக்கும். இப்போ 19 + 13 19 + 13 நம்ம என்ன பண்ணுவோம், யூனிட்ஸ் பிளேஸை முதல்ல ஆட் பண்ணுவோம். 9 + 3 12, 2 கீழே போட்டிருக்கேன், 1 என்ன பண்ணுவேன், கேரி ஓவர் பண்ணுவேன் மேலே. அந்த மாதிரி இன்று நாம் ஒரு விஷயம் தவறு செய்தால் அதற்கு கேரி ஓவர் அடுத்த ஜென்மத்துக்கு இருக்கும். போன ஜென்மத்தில் தவறு செய்திருந்தால் இந்த ஜென்மத்தில் இருக்கும். அதனால கர்மாங்கிறது ஒரு தியரி, அது நம்ம கண்ணால பார்க்க முடியாது. ஆனா அந்த தியரி கம்ப்ளீட்லி ட்ரூ அப்படிங்கிறது அடியனுடைய நம்பிக்கை. எதிலையுமே நான் எதையுமே திணிப்பது கிடையாது, மதமும் திணிப்பது கிடையாது. இது மதத்தின் நம்பிக்கை. மதத்தின் நம்பிக்கை ஆச்சாரியர்களின் நம்பிக்கையானபடியால் அடியனுடைய நம்பிக்கை. கர்மாங்கிற விஷயம் பிசிக்கல் ஆர் மென்டல் ஆக்ஷனுக்கு உண்டான பலன். அது இன்றல்லது நாளையாவது அடுத்த ஜென்மத்திலேயாவது நிச்சயமா அதற்கு பலன் கிடைக்கும். நீங்க ஜனாதனம் அப்படின்னு சொன்னதுனால எனக்கு ஒரு விஷயம் தோணுது, இந்து அப்படிங்கிறது மதமா இல்ல மார்க்கமா? ரெண்டுமே. இன்றைய காலகட்டத்தில் ரிலிஜன் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு வெஸ்டர்ன் உலகம் கொடுத்த வார்த்தை. இப்போ கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம், ஜுடாயிசம் போன்ற மதங்கள்லாம் நமக்கு வெஸ்டர்ன் வேர்ல்ட்லேன்னு வந்திருக்கு. வெஸ்டர்ன் வேர்ல்ட்னா யூஎஸ்ங்கிறது இல்லை, மிடில் ஈஸ்ட் அந்த பக்கத்துலேன்னு வந்திருக்கு. அவர்களுக்கு ரிலிஜன் என்கின்ற ஒரு கோட்பாடு உண்டு. இன்றைய காலகட்டத்தில் நாமும் அந்த ரிலிஜனுக்குள்ள அடங்க வேண்டிய அவசியம் ஏற்படுகின்றது. அதனால இப்ப நீங்க ஹிந்துயிசம் ஒரு ரிலிஜனான்னு கேட்டா ஆம் தான் நான் சொல்வேன். ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறேன். ரிலிஜன் அப்படிங்கிற காலத்துல நீங்க என்ன ஃபில் பண்ணுவீங்க? ஹிந்துன்னு தான் போடுவோம். அப்படின்னா நம்ம ப்ராக்டிக்கல் பர்பஸஸ்க்கு எல்லா இடத்துலையும் ரிலிஜன்னா ஹிந்துன்னு போடுறோம். ஆனா ஹிந்து மதம் என்பது மதம் மட்டுமா, ரிலிஜன் மட்டும் தானா என்று கேட்டால் இல்லை. அது வெவ்வேறு லெவல்ல இருக்கக்கூடிய விஷயம். இப்போ ஒண்ணுமே இல்லை நிவ்யா, கார்த்தால எழுந்துக்கிறோம் பல் தேய்க்கிறதுக்கு. எதுக்கு எழுந்துக்கிறோம்? பல்லை விளக்க வேண்டும், சுத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக. ஆனா அதே சாஸ்திரமும் சொல்றது, எழுந்த உடனே தந்தாவலோகனம் பண்ணணும், நல்லா தந்தத்தை சுத்தம் பண்ணணும். அப்படி பண்ணும்போது எது சயின்ஸ் சொல்றதோ அதையே மதமும் சொல்லும். அதோட சேர்த்து இறைவனை பற்றிய ஒரு விஷயமும் சொல்லும். அது என்ன சொல்லும்? நீ பல்ல பெப்சோடன்ட்ல தேய்ச்சிக்கோங்கோ, கல்கேட்ல தேய்ச்சிக்கோங்கோ, சென்சோடைன்ல தேய்ச்சிக்கோங்கோ, நன்னா தேய்ச்சிக்கோங்கோ, எல்லாம் பண்ணுங்கோ. ஆனா அது தேய்ப்பது எதற்காகனா, கார்த்தால பெருமாள் பேரை சொல்றதுக்கு உன் வாய் சுத்தமாக இருக்க வேண்டும். இப்ப என்ன ஆயிடுறது? சயின்ஸுக்குள்ள இறை நம்பிக்கையை கொண்டு வருது. குளிக்கணும், இது சிம்பிள் பேசிக் நாலேஜ். இதுக்கு ஒரு ஆச்சாரியன் தான் சொல்லணுங்கிறது இல்லை.
எல்லாரும் சொல்றா கார்த்தால எழுந்தோம்னா குளிச்சுட்டு வாங்க, உடம்பு வந்து க்ளீன் ஆகும். மதமும் அதே தான் சொல்றது, குளித்து விட்டு வாருங்கள். ஏன் குளிக்கணும்? இறைவனை தொழுவதற்காக. பல் தேக்கிறது இறைவனுடைய பெயரை பாடுவதற்காக, குளிப்பது இறைவனை தொழுவதற்காக. தொழுது விட்டு அந்த செடிகளுக்கு நீர் பாய்ச்ச வேண்டும். இப்போ வீட்டில் நீங்கள் பாட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா வாட்டர் கொட்டுவீங்க. மதம் என்ன சொல்றது? கொட்டும் போது இறைவனை நினைத்து கொண்டு கொட்டி விட்டு 2 துளசி இலையை பறித்து கொண்டு வா. ஸோ இப்போ என்ன ஆயிடுது, கார்த்தால எழுந்துக்கிறதுலையே இந்த ஆரம்பிச்சு இரவு ஒரு ஆணோ பெண்ணோ படுக்கும் வரை அந்த மதம்ங்கிறத அவரை நல்ல வழியில கொண்டு போறது. அதனால இப்போ ஹிந்து மதம் என்பது ஒரு மதமா அப்படின்னு மட்டும் கேட்டா, மதம் பிளஸ் வே ஆஃப் லைஃப். நீங்க கேட்டீங்க இல்லையா, வாழும் ஒரு முறை, மார்க்கம். ஸோ ரெண்டும் கலந்துருக்கு. இதற்கு பல பல பெயர் இருக்கும். இப்போ நிவியா அப்படிங்கிற உங்க பெயரே, இப்போ யாராவது உங்களை நிவின்னு கூப்பிடுவாங்களா? ஸோ இப்போ நிவி வேற நிவியா வேறையா, 2 பேரும் ஒண்ணா? 2 ஒண்ணா. அதே மாதிரிதான் சனாதன தர்மம் என்பது ரொம்ப என்ன சொல்றது, புத்தகங்களில் கிரந்தங்களில் ஆர்வமுள்ள மகாஞானிகள் சொல்லக்கூடிய வார்த்தை. இவ்வளவு பெரிய வார்த்தை சனாதன தர்மம் அப்படிங்கிறது அடியேனை போல் உங்களை போல் ஒரு பாமரர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக பல காரணங்கள் மூலமாக ஹிந்து என்கின்ற வார்த்தை ஏற்பட்டது. அதனால ஹிந்து மதம் சனாதன தர்மம் என்பது கிட்டத்தட்ட அதே தான். ஆனா அந்த பெயர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படும், அவ்வளவு. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். உங்கள் தங்க கனவுகள் நனவாகிட சேலம் ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ்.